மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க திமுக கட்சியினருக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது குழு குழு குழுன்னு இருந்தது. எந்த வார்த்தை அப்படின்னா ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தை. அது தாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆணவத்துக்கு ஆப்படிச்சிட்டாரு தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் சட்டப்பேரவையில் வச்சு ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை எப்படி அறிமுகப்படுத்தினாரோ அவரை அதை மறந்துட்டார். ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் திமுக தலைவர் இப்போ மத்திய அரசுன்னு சொல்லி நொடிக்கு நொடி இப்படி சொல்லிட்டு இருக்கார். மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசுன்னு. ஏன் தெரியுமா? இதை நான் சொல்லலை, சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை பதிவிட்டு மக்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்ல அதுக்கு மேலேயும் கூட ஊழல் நடந்திருப்பதாக இடி அறிவிச்சிருந்தாங்க இல்லைங்களா? அதை தொடர்ந்து தான் இந்த ஒரு ரைடுக்கே தாங்க முடியாம தான் இவங்க ஒன்றிய அரசுன்றது இப்போ மத்திய அரசா மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டாரா? இதை நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்புறீங்களா?